துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய உறவினர்களின் பொறாமை பார்வை உங்களை அதிக வேதனைக்குள்ளாக்கியிருந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு முன்னேறும்போது அதை கண்டு உற்றார் உறவினர்கள் பெருமைப்படுவதற்கு பதிலாகவே பொறாமைப்பட தொடங்கியிருந்திருப்பாங்க. 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்து அதிபதியின் தசாபுத்தி நடக்கும்போது இந்த பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்க நேர்மையான வழியில உழைத்து ஒரு காரை வாங்குவதோ, வீடு கட்டுவதோ அல்லது வாழ்க்கையில ஒரு படி மேலே உயர்வதோ அவங்களுக்கு பிடித்திருந்திருக்காது. நேருக்கு நேராக நன்றாக பேசுவது போல நடித்தாலுமே மனசுக்குள்ள உங்களின் வீழ்ச்சிக்காக காத்திருந்திருப்பாங்க. அவங்களுடைய கண் திருஷ்டியும் பொறாமை பார்வையும் உங்க குடும்பத்தோடைய நிம்மதியை சீர்குலைக்க முயன்றிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயே அதாவது உங்க உற்றார் உறவினர்கள் நீங்க பெருமைப்படுத்துவதற்கு பதிலாகவே பொறாமைப்பட தொடங்கியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கைய. அதாவது உங்களுடைய உங்க அதிபதியோடைய தசாபுத்தி நடக்கும்போது தான் இந்த பாதிப்பு உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். அதாவது நீங்கள் நேருக்கு உங்களுடைய நேருக்கு நேராக நன்றா பேசுவது போலவே நடித்துக்கிட்டு மனசுக்குள்ள உங்களோட வீழ்ச்சிக்காக காத்திருந்திருப்பாங்க. அவங்களுடைய கண் திருஷ்டியும் பொறாமை பார்வையுமே உங்க குடும்பத்தோட நிம்மதியை சீர்குலைக்க முயன்றிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையின குழந்தைகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புற்றீர ஸ்தானம் ஆகும். இந்த இடத்துல சனி, ராகு அல்லது செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படும் போது நீங்க உயிராக வளர்த்த குழந்தைகளுடனேயும் கருத்து வேறுபாடுகள் இழப்பு தொடங்கின்றிருக்கும். அவங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகளை அவங்க தவறா புரிந்து கொண்டிருப்பாங்க. எங்கள் சுதந்திரத்துல தலையிடுகிறீர்கள் என்று அவங்க பேசும் வார்த்தைகள் உங்க நெஞ்சை பிளப்பது போலவே இருந்திருக்கும். தலைமுறை இடைவெளி மற்றும் கிரக பயிற்சிகளால பிள்ளைகளுடன் பேச்சுவார்த்தையே குறைவோ அல்லது மனக்கசப்போல் ஏற்படவோ வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உருவாகி இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய இடத்துல சனி அல்லது ராகு அல்லது செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படும் போதுதான் நீங்க உயிரா வளர்த்த உங்க குழந்தையுடனேயும் உங்களுக்கும் அவங்களும் கருத்து வேறுபாடுகள் எழ தொடங்கியிருந்திருக்கும். நீங்க அவங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்க எடுக்கிற முடிவுகளை அவங்க தவறா புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. இதனாலேயும் உங்களுக்கும் அவங்களுக்கும் தலைமுறை இடைவெளி மற்றும் கிரக பயிற்சிகளால பிள்ளைகளோட பேச்சுவார்த்தை குறையவோ அல்லது மனக்கசப்புகள் ஏற்படவோ வாய்ப்பு உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். பெற்றோரின் மனக்கசப்பு அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். 4ஆம் இடம் தாய் ஸ்தானமும் 9ஆம் இடம் தந்தை ஸ்தானமும் ஆகும். இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் காலத்துல பெற்றோர் மீதான உங்கள் அளப்பரிய அன்பையும் மரியாதையும் அவங்களால முழுமையாவே புரிந்து கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கும். நீங்க குடும்பத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்திருந்தாலுமே யாரோ ஒருவருடைய தவறான வழிகாட்டுதலால பெற்றோர் உங்க மீது அதிருப்தி அடைந்திருந்திருப்பாங்க. பெற்றவர்களுக்கு என்னை சரியாக புரியவில்லையே என்ற வேதனை உங்களை நிமிடந்தோறுமே மாட்டி வைத்திருந்திருக்கும். சிறிய விஷயங்களை கூட பெரிய விவாதமா மாறி உங்களுடைய பெற்றோர் பிள்ளைக்கிடையே பாச பிணிப்புல விரிசலை ஏற்படுத்தியிருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க குடும்பத்திற்காக எவ்வளவு தியாகமே செஞ்சிருந்தாலுமே யாரோ ஒருவருடைய தவறான வழிகாட்டுதலாகவும் உங்கள் பெற்றோரே உங்கள் மீது அதிருப்தி அடைந்திருந்திருப்பாங்க. அது இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் காலத்துல, அதாவது உங்க தாய் ஸ்தானமும் தந்தை ஸ்தானமும் பாதித்திருக்கும் காலத்துல தான் பெற்றோர் மீதான உங்க அளப்பரிய அன்பையும் மரியாதையும் அவங்களா முழுமையா புரிந்து கொள்ள முடியாம போயிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழில புதிய வளர்ச்சி கிடைக்கப் போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில இருப்பவங்களுக்கு இது பொற்காலமாக அமையப் போகிறது. புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவங்களுக்கு சாதகமான சூழல் நிலவப் போகின்றது. புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை மற்றும் பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகளும் அதிகமாக அமையப்போகுது. சந்தையில உங்களுக்கான சந்தை மதிப்பும் போட்டியாளர்களை வெல்லும் திறனும் கூட போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமான இடமாற்றமும் ஊதிய உயர்வும் மற்றும் பதவி உயர்வு கிடைக்க பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளாகின்றன. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் கீழ் பணிபுரியவங்களுடைய முழு ஒத்துழைப்பும்
உங்களுடைய வேலைப்பளுவை குறைத்து வெற்றிக்கு வழிவகுக்கப் போகிறது. அது நீங்கள் இனிமேல் செய்ய போகிற புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவங்களுக்கு சாதகமான சூழல் நிலவ போகுது. அது மட்டுமல்லாமல் புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையும் மற்றும் பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கையெழுத்தாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமான இடமாற்றமும் ஊதிய உயர்வும் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்க பிரகாசமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை நீங்கள் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக பலனை தரப்போகின்றது. துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தொடர் வெற்றிகளை தரும். குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார மனம் முருகி வழிபடுவது உங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு சேர்க்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர்களால் லட்சுமி தேவியை அர்ச்சித்து வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும். இந்நாளில் ஏழை எளிய பெண்களுக்கு சுப பொருட்களை தானமா வழங்குவது அல்லது லட்டு அல்லது கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து வழங்குவது உங்க கிரக தோஷங்களை நீக்கும். இந்த தொடர் வழிபாட்டின் மூலயமா வீட்டில் வறுமையெல்லாம் அகன்று செல்வம் நிலைத்து நிற்க போது உங்க வாழ்க்கையில. நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையுமே கொண்டு சேர்க்க போது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க வெள்ளிக்கிழமை காலையோ அல்லது மாலை வேளையிலேயோ நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர்களால லட்சுமி தேவி அர்ச்சித்து வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரப்போகின்றது. இந்த தொடர் வழிபாட்டின் மூலியமா வீட்டுல வறுமை எல்லாமே அகன்று செல்வம் நிலைத்து நிற்க போதும். உறவுகளை இனிமை அதிகரிக்க போதும். உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாருடன் இருந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மறைந்து உறவு பாலம் பலப்பட போகுது. முன்பை விட உங்களின் பேச்சுக்கு உறவினர்களோட மத்தியில தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது உங்களுக்கு. பங்காளிகள் அல்லது பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். சுப நிகழ்ச்சிகள்ல முதன்மை மரியாதையுடன் அழைக்கப்படுவீங்க. விட்டு பிரிந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை தேடி உறவை புதுப்பித்து கொள்ள போறாங்க. உறவினர்கள் மூலியமா புதிய தொழில்களுக்கோ அல்லது வேலை வாய்ப்புகளோ வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால சுற்றத்தின் அன்பையும் ஆதரவையும் முழுமையா பெற போறீங்க உங்க வாழ்க்கையில. அது உங்களை முன்பை விட உங்க பேச்சுக்கு உறவினர்கள் மத்தியில் தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. பங்காளிகள் அல்லது பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர தொடங்க போகுது. உங்களை விட்டு பிரிந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை தேடி உறவை புதுப்பித்துக் கொள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால சுற்றத்தின் அன்பையும் ஆதரவையும் முழுமையா பெற போறீங்க. இவை அனைத்துமே நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது அதிகமாக அமையப்போகுது. சந்தையில் உங்களுக்கான சந்தை மதிப்பும் போட்டியாளர்களை வெல்லும் திறனும் கூட போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமான இடமாற்றமும் ஊதிய உயர்வும் மற்றும் பதவி உயர்வு கிடைக்க பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளாகின்றன. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் கீழ் பணிபுரியவங்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுடைய வேலைப்பளுவை குறைத்து வெற்றிக்கு வழிவகுக்கப் போகிறது. அது நீங்கள் இனிமேல் செய்ய போகிற புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவங்களுக்கு சாதகமான சூழல் நிலவ போகுது. அது மட்டுமல்லாமல் புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையும் மற்றும் பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கையெழுத்தாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமான இடமாற்றமும் ஊதிய உயர்வும் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்க பிரகாசமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை நீங்கள் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக பலனை தரப்போகின்றது. துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தொடர் வெற்றிகளை தரும். குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார மனம் முருகி வழிபடுவது உங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு சேர்க்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர்களால் லட்சுமி தேவியை அர்ச்சித்து வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும். இந்நாளில் ஏழை எளிய பெண்களுக்கு சுப பொருட்களை தானமா வழங்குவது அல்லது லட்டு அல்லது கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து வழங்குவது உங்க கிரக தோஷங்களை நீக்கும். இந்த தொடர் வழிபாட்டின் மூலயமா வீட்டில் வறுமையெல்லாம் அகன்று செல்வம் நிலைத்து நிற்க போது உங்க வாழ்க்கையில.
நீங்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையுமே கொண்டு சேர்க்க போகுது உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையோ அல்லது மாலை வேளையிலையோ நெய் தீபமேற்றி தாமரை மலர்களால் லட்சுமி தேவி அர்ச்சித்து வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரப்போகின்றது. இந்த தொடர் வழிபாட்டின் மூலியமா வீட்டில் வறுமை எல்லாமே அகன்று செல்வம் நிலைத்து நிற்க போதும். உறவுகளை இனிமை அதிகரிக்க போதும். உறவினர்கள் மற்றும் சுற்றத்தாருடன் இருந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மறைந்து உறவு பாலம் பலப்பட போகுது. முன்பை விட உங்களின் பேச்சுக்கு உறவினர்களோட மத்தியில தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது உங்களுக்கு. பங்காளிகள் அல்லது பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். சுப நிகழ்ச்சிகள்ல முதன்மை மரியாதையுடன் அழைக்கப்படுவீங்க. விட்டு பிரிந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை தேடி உறவை புதுப்பித்து கொள்ள போறாங்க. உறவினர்கள் மூலியமா புதிய தொழில்களுக்கோ அல்லது வேலை வாய்ப்புகளோ வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால சுற்றத்தின் அன்பையும் ஆதரவையும் முழுமையா பெற போறீங்க உங்க வாழ்க்கையில. அது உங்களை முன்பை விட உங்க பேச்சுக்கு உறவினர்கள் மத்தியில் தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. பங்காளிகள் அல்லது பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர தொடங்க போகுது. உங்களை விட்டு பிரிந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை தேடி உறவை புதுப்பித்து கொள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விட்டு கொடுக்கும் உங்களுடைய விட்டு